இந்த உலகத்துல மனிதன் இன்னும் முழுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பல இடங்கள் இருக்கு. அதுல ஒரு இடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அது சாதாரண காடு இல்ல, அது உயிரோட சுவாசிக்கிற ஒரு உலகம்னே சொல்லலாம். Welcome to the Amazon rainforest. இங்க ஒவ்வொரு மரமும் ஒரு உலகம், ஒவ்வொரு சத்தமும் ஒரு ரகசியம், ஒவ்வொரு நதியும் உயிரை சுமந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த அழகான உலகம் இப்போ மெதுவா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. Amazon rainforest. சவுத் அமெரிக்காவில் பரவி கிடக்கிற மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்ட் தான் இந்த Amazon rainforest. இது பிரேசில், பெரு, கொலம்பியா உட்பட 9 நாடுகளில் பரவி இருக்கு. இதோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா சுமார் 55 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. ஒரு கம்பேரிசன் சொல்லணும்னா இந்தியா மாதிரி பெரிய நாடுகளையும் கம்பைன் பண்ணாலும் அமேசான் இன்னும் மேசிவா இருக்கும். அதனால தான் இதை த லங்ஸ் ஆஃப் தி எர்த்னு சொல்றாங்க. ஏன்னா உலகத்திற்கு தேவையான ஆக்சிஜன் சைக்கிள்ல இந்த காடு பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அமேசானுக்குள்ள இன்னும் மனிதன் காலே வைக்காத பகுதிகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பூமியிலேயே அதிக பயோடைவர்சிட்டி இருக்கிற இடம் அது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான். சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் பண்றதுபடி 30 லட்சத்துக்கும் அதிகமான உயிரினங்கள், 25 லட்சம் வகை இன்செக்ட்ஸ், 40,000க்கும் மேற்பட்ட பிளான்ட்ஸ் இங்க இருக்கு. ஒரு சிங்கிள் ட்ரீக்குள்ள மட்டும் கூட நூற்றுக்கணக்கான ஸ்பீஷீஸ் வாழ முடியும். இங்க நீங்க பார்க்கக்கூடிய அனிமல்ஸ் ஜாகுவார், கிரீன் அனகோண்டா, பாய்சன் டாட் ஃப்ராக், ஹார்பி ஈகிள், இவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஈகோசிஸ்டமோட முக்கியமான பார்ட். ஆனா ஸ்கேரி விஷயம் என்னன்னா, அமேசான்ல இன்னும் கண்டுபிடிக்காத உயிரினங்களே அதிகம்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. அதாவது இந்த காட்டுக்குள்ள இன்னும் அன்னோன் கிரீச்சர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அமேசானோட உண்மையான ராஜா யாருன்னு கேட்டிங்களா? அதுக்குள்ள ஓடுற அந்த ஜெயண்ட் ரிவர் தான். எஸ், த அமேசான் ரிவர். ஏன் அந்த ரிவரை நம்ம ராஜான்னு சொல்றேன்னா, இது உலகத்துல செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். அமேசான்ல ஓடுற ரிவர் தான். ஆனா வாட்டர் ஃப்ளோக்கு வந்தா இது தான் நம்பர் 1. இந்த ரிவர் ஒரு செகண்ட்ல கடலுக்குள்ள விடுற தண்ணீர் அமௌண்ட் நம்ப முடியாத லெவல்ல இருக்கும். இந்த நதிக்குள்ள வாடுற கிரீச்சர்ஸும் ஈக்குவலி டேஞ்சரஸ்னே சொல்லலாம். இந்த ரிவர்ல ரொம்பவே டேஞ்சரஸான பிரானா ஃபிஷ், எலக்ட்ரிக் ஈல், பிங்க் ரிவர் டால்ஃபின், பிளாக் கேமன் இதெல்லாம் இருக்கு. இன்னுமே அண்ட் அது மட்டும் இல்லாம அமேசான் ரிவருக்குள்ள சில இடங்கள் இன்னும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் கூட பண்ணல. இன்னமும் நமக்கு தெரியாது பல உயிரினங்கள் அமேசான் காடுகளில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காடு ஒரு சாதாரண காடு இல்லை, இது லிட்ரலி பல லேயர்ஸாக பிரிஞ்சிருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் தனி வாழ்க்கை, தனி அனிமல்ஸ், தனி கிளைமேட். இப்போ அமேசான் ரெயின் ஃபாரஸ்டோட 4 மெயின் லேயர்ஸ் என்னன்னு ஈஸியாக பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் லேயர் ஃபாரஸ்ட் ஃப்ளோர். இதுதான் காடோட கிரவுண்ட் லெவல். இங்க சன்லைட் ரொம்ப கம்மி வரும், ஆல்மோஸ்ட் டார்க்கா இருக்கும். மரங்களோட லீவ்ஸ் எல்லாம் மேலே சன்லைட்டை பிளாக் பண்ணிடும். அதனால இங்க மாய்ஸ்சர் அதிகம், கொஞ்சம் க்ரீப்பி ஃபீல் இருக்கும். இங்க மோஸ்ட்லி இன்செக்ட்ஸ், ஃப்ராக்ஸ், ஸ்னேக்ஸ், ஜாகுவார் மாதிரி அனிமல்ஸ் இருக்கும். டெட் லீவ்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கவே டீகம்போஸ் ஆகி சாயிலுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்டோரி. ஃபாரஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்கிற லேயர் தான் இந்த அண்டர் ஸ்டோரி. இங்கே ஸ்மால் ட்ரீஸ், புஷ்ஷஸ், கிளைம்பிங் பிளான்ட்ஸ் அதிகமாக இருக்கும். சன்லைட் கொஞ்சம் தான் வரும், அதனால பிளான்ட்ஸ் ஸ்லோவாக க்ரோ ஆகும். இந்த ஏரியாவில் மங்கீஸ், பேரட்ஸ், ட்ரீ ஃப்ராக்ஸ், இன்செக்ட்ஸ் மாதிரி அனிமல்ஸ் நிறைய இருக்கும். பல அனிமல்ஸ் பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து ஹைடாக இந்த லேயரை யூஸ் பண்ணும். அண்ட் தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா கேனப்பி. அதாவது இது ஒரு மெயின் சிட்டின்னு கூட சொல்லலாம். இதுதான் ரெயின் ஃபாரஸ்டோட பிஸியஸ்ட் லேயர். கேனப்பியில் டால் ட்ரீஸ் எல்லாம் மேலே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு க்ரீன் ரூஃப் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அமேசானில் இருக்கிற லைஃப்பில் மெஜாரிட்டி இதில் தான் இருக்கு. பேர்ட்ஸ், மங்கீஸ், ஸ்லாத்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் இங்கே ஃபுல் பிஸி. சன்லைட் அதிகமாக கிடைக்கிறதால பிளான்ட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். சயின்டிஸ்ட் இதை ரெயின் ஃபாரஸ்டோட ஹார்ட்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்த் லேயர் பார்த்தீங்கன்னா இமர்ஜென்ட் லேயர்னு சொல்லுவாங்க.
எல்லாத்துக்கும் மேல. இதுதான் டாப் மோஸ்ட் லேயர்னு கூட சொல்லலாம். சில ஜெயண்ட் ட்ரீஸ் மட்டும் கேனப்பியை தாண்டி ரொம்ப உயரமா இருக்கும். இந்த ட்ரீஸ் ஹைட்டு 200 ஃபீட் வரை கூட போகும். இங்க சன்லைட் டைரக்டா அடிக்கும், விண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈகிள்ஸ், பேட்ஸ், சில ரேர் பேர்ட்ஸ் இங்க வாழும். அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கறப்போ அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு சிம்பிள் ஜங்கிள் இல்லை. கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லா ஒரு ஜெயண்ட் ஈகோசிஸ்டம்னு தெரிய வருது. ஒவ்வொரு லேயரும் நேச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்டோட ரொம்பவுமே ஒரு மிஸ்டீரியஸான பார்ட். எஸ், அங்க வாழுற ட்ரைப்ஸ். இந்த ட்ரைப்ஸ்ல சிலர் இன்னும் மாடர்ன் சிவிலைசேஷனை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. அதாவது அங்க வாழக்கூடிய மக்கள் இன்னுமே இந்த சிட்டி நாலேஜ் பத்தி தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சுருக்கமா சொல்ல போனா, நோ இன்டர்நெட், நோ சிட்டி நாலேஜ், நோ ஃபோன். அவர்களோட வாழ்க்கை முழுக்க நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. வேட்டை, மருந்து செடிகள், நதி, இதுதான் அவர்களோட உலகம். பல ட்ரைப்ஸ் அவுட்சைடர்ஸை டேஞ்சரஸா கூட பார்க்கறாங்க. ஏன்னா கடந்த காலத்துல மனிதர்கள் கொண்டு வந்த டிசீசஸ்னால ஆயிரக்கணக்கான இண்டிஜினஸ் பீப்புள் இறந்திருக்காங்க. ஆனா இவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்த அமேசான் இப்போ மனிதனாலேயே ஆபத்துல இருக்கு. எஸ், டீஃபாரஸ்ட்ரேஷன். அதாவது மரங்களை வெட்டுறது, மைனிங், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லீகல் ஃபார்மிங், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்னு ஒவ்வொரு நிமிஷமும் பல ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு காடுகள் அழிக்கப்பட்டுக்கிட்டே வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம மரங்களை வெட்டுறது அனிமல்ஸை மட்டும் பாதிக்கல, முழு பூமியோட கிளைமேட்டையே அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அமேசான் கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணி கிளைமேட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. ஒரு நாள் அமேசான் கொலாப்ஸ் ஆயிட்டா அது சவுத் அமெரிக்காவோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கும் இம்பாக்ட் வரும். இதை பத்தி சயின்டிஸ்ட் பல வருடங்களாக வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல் அழிந்தா அது திரும்ப ரெக்கவர் ஆக முடியாத நிலை வரலாம். அதுக்கப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்லோலி ட்ரை ஃபாரஸ்டா மாற ஆரம்பிக்கும். அதனால ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறும், டெம்பரேச்சர் அதிகரிக்கும், வைல்ட் லைஃப் டிஸப்பியர் ஆகும். அதாவது அமேசானை சேவ் பண்றது அனிமல்ஸ்க்காக மட்டும் இல்லை, நம்ம வருங்காலத்தை சேவ் பண்ணணும். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அழகும் ஆபத்தும் ரகசியங்களும் நிறைந்த பூமியோட கடைசி வைல்ட் கிங்டம். இந்த காடு நமக்காக ஆயிரக்கணக்கான வருடங்களா சுவாசிச்சுட்டு இருக்கு. இப்போ அதை காப்பாத்துறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் when the Amazon breathes, the earth survives. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் அண்ட் நேச்சர் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.